சுவாரஸ்யம் இப்ப நீங்க சொன்னீங்களா ஒவ்வொரு வார்த்தை இந்த சீசன்ல வந்து சுவாரஸ்யம் வன்மம் இந்த 2 வார்த்தை ஹைலைட் ஆயிடுச்சு. ஹெவியா ரீச் ஆனது வந்து இந்த 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையோடைய பிரைமரி யூசேஜ் வந்து எங்க வருதுன்னா இவங்க சுவாரஸ்யமான ஒரு கேமை இந்த களத்துல எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த களத்தை ஜெண்டர் பேஸ்டு செட் பண்ணிட்டாங்க. இப்ப போட்டிருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்டக்க ஐக்கியூ லெவல் வந்து ரொம்ப புரிதல் கம்மியா இருக்கிறதுனால அது வந்து பெருசா மேட்ச் ஆக மாட்டேங்குது. நீங்க வந்து அது மேட்ச் ஆகாததுனால என்னவோ இந்த கேமை இவங்க நினைச்ச மாதிரியான சுவாரஸ்யத்தை ஆஸ் அ பிளேயரா ஒவ்வொரு பிளேயர் கிட்ட இருக்கிற இன்புட்டை வச்சுதான் அவங்க கடைசியா எண்ட் ஆஃப் த டே ஃபுட்டேஜ் என்ன இன்புட் அப்படின்றதுன்னா அந்த இன்புட் பூரா இவங்களுக்கு டாஸ்க் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கே தவிர ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் டாஸ்க் அப்படின்றதே தவிர அந்த டாஸ்க்கு போய் அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த வீட்டை தாண்டறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டாஸ்கை தான் ஒரு பெரிய எலமெண்ட் ஆஃப் சுவாரஸ்யம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணி பேஸை மாத்திட்டா மாறிடுங்கயா. அது ஆக்சுவலா பிரச்சனையே அங்கதான். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இப்போ எழுத போறாங்க பாத்தீங்களா, ஒருவேளை உண்மையிலேயே இந்த ஹவுஸ் ஸ்வாப் பண்றது கன்ஃபார்ம் ஆகி இப்போ ஒரு ரூல் எழுத போறாங்க பாத்தீங்களா, அதுல முதல்ல எழுத வேண்டிய ரூல் என்னன்னா இந்த கோட்டை தாண்டா காலை நொண்டிக்கிட்டே வா, கண்ணை மூடிக்கிட்டே வா, இதெல்லாம் போடவே கூடாதுன்றதான் முதல் ரூலா எழுதணும். உண்மையிலே இந்த கோட்டை தாண்டா கேமை சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய என்ன வேணாலும் அந்த ரூல் இன்புட் குள்ள கொண்டு வந்தோம்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல நான் அதை தான் கேட்கிறேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா இப்போ கேர்ள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சாரி டு இன்டரப்ட். நீங்க ஏதாவது சொல்றதா சொல்லுங்க, நான் அடுத்தது கூட சொல்றேன். இல்ல அதான் ஏதாவது இப்போ கேர்ள்ஸ் வந்து அந்த பாய்ஸோட இடத்த அதாவது கிச்சன் இந்த இடத்தெல்லாம் எடுத்துப்பாங்கன்னு வைங்களேன். நாங்க சொல்ற டாஸ்க்கை நீங்க செய்யலைன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க இப்ப யாரோ ஒரு செய்யாத ஒரு நபர் டைரக்ட் நாமினேட் ஆகலான்ற மாதிரி கொண்டு வந்தா அது பிக் பாஸோட இணைஞ்சுல வருது. அதை செயல்படுத்த முடியுமான்னு கேட்குறேன். சார் அதை பண்ண முடியாது சார். நீங்க வந்து ஒரு நாமினேட்டை வந்து பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் கேட்க முடியாது. நீங்க பண்ற ஏன்னா இந்த நாமினேஷனை எப்ப பண்ணணும் அப்படின்றதே பிக் பாஸோடைய ரூல் பாயிண்ட்ல அதுக்கு ஒரு பர்டிகுலர் டே கொடுத்தா அந்த ஒரு பர்டிகுலர் டேல தான் அதை வைக்கிறாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் போடும் போதும் சொன்னது என்னன்னா நீங்க ஒரு பாயிண்ட்ல பாய்ஸை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நான் சொன்னேன். எந்த பாய்ஸையும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் ஒரு பர்டிகுலர் வீக்ல. அதுவே நான் அப்ப சொல்லும் போதே சப்ஜெக்டட் டு ஒரு அதாவது அதை வந்து பிக் பாஸ் ட்விஸ்ட் அடிக்கணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி யார் வேணாலும் யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம்னா கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் நாமினேட் பண்ண முடியாது, பாய்ஸை நாமினேட் பண்ணிடலாம். அப்போ ஸோ அது அந்த பாயிண்டே அவர் ட்விஸ்ட் அடிக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இப்போ எழுத போற ரூல்ல என்ன மாதிரியான ரூல் பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சும்மா ஒரு ரேண்டமா சொல்றேன். நாங்க இன்னும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சேன்னா ஒரு விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். இப்ப யாராச்சும் இந்த கோட்டை ஏதாவது பிரிமிசஸ் ஆஃப் டைம்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஹவுஸ் ஸ்வாப் ஆகும்போது ஸ்வாப் ஆன பர்சன் நீங்க யார் ஸ்வாப் ஆறீங்களோ அங்க அந்த வீட்டை ஹவுஸ் ஸ்வாப் ஆகிற அந்த பர்சன் அந்த வீட்டுக்குள்ள எங்க ஆள் யார சொல்றாங்களோ அவங்களதான் நீங்க வந்து என்எஃப்பி பாஸ் கொடுக்கணும். இல்லைன்னா என்எஃப்பி பாஸ் வந்து கூடாது. இப்ப இந்த ரூல் பயங்கர ஸ்ட்ராங் ஆகுமா? இப்ப இந்த ரூலை இந்த கோட்டை தாண்டறதுக்கு ஒரு செகண்ட் பயங்கரமா யோசிக்க தோணுமா? இந்த கோட்டை தெரியாம தாண்டிட்டா என்எஃப்பி பாஸ் ஒருவேளை பெண்கள் அணி ஜெயிச்சாலோ இப்ப இந்த சாரி ஆண்கள் அணி ஜெயிச்சா ஆண்கள் அணியில இருக்கக்கூடிய பெண்கள் அணியில இருக்கிற அந்த பெண் டிசைட் பண்ணணும் இந்த பாஸ் யாருக்கு போகணும்னு சொன்னா அந்த சுவாரஸ்யமே மாறிடும். இது மாதிரி கேம் நகர்த்தி கொண்டு போகணும். இல்லங்கய்யா, அப்படினாலுமே அது பெண்கள் அணி ஜெயிச்சா பெண்கள் அணிக்கு தானே கொடுக்கணும்ன்றதானே பிக் பாஸ் கமாண்டா இருக்கு. நான் சொல்றது ஆண்கள் அணி ஜெயிச்சா ஸ்வாப் ஆன பெண்கள் அணி ஆண்கள் அணி வீட்டுல இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. அப்ப அந்த பெண் டிசைட் பண்ணணும் இதுல எந்த ஆணுக்கு போகணும்னு அந்த பாஸ். புரியுதுங்களா? புரியுது. இல்ல என்னோட கொஸ்டின் என்னன்னா இப்போ பெண்கள் அணியில இருந்து ஆண்கள் அணிக்கு ஒரு பெண் போகுது. அந்த பெண் டிசைட் பண்ணணும். இப்ப பெண்கள் அணி ஜெயிச்சா அந்த பெண் வந்து யாருக்கு போகணும்னு நான் சொல்றது பெண்கள் அணி இந்த ரூல் புக்கை எப்படி எழுதணும்ன்ற ஒரு ஆங்கிள் சொல்றேன். இப்ப அந்த ரூல்ஸ மீற விஷயத்த வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்கணும்னு அதே மாதிரி ஆண்கள் அணி ஒண்ணு எழுதுவாங்க. இது மாதிரிதான் நீங்க திருப்பி மறுபடியும் நீங்க ரிவர்ஸ்லயே பாடி ஒரு ஃபன் வேணும். அந்த ஃபன்னை நீங்க வைங்க. ஆனா கேமுக்கு சுவாரஸ்யம் வேணும். அந்த சுவாரஸ்யத்தையும்
கூடயே வைங்க. அந்த சுவாரஸ்யம் எப்படி இருக்கணும்னா உங்க ஐக்கியூ லெவல் மாதிரி இருக்கணும். உங்ககிட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு திறமை இருக்கு அப்படின்னு காமிக்கிற மாதிரி உங்களுடைய சுவாரஸ்யமான கேம் பிளான் இருக்கணுமே தவிர, நீங்க பண்றது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நீங்க சுவாரஸ்யம் இல்ல. இப்போ நான் இத பாக்குறது எனக்கு இருக்கிற கடுப்பு என்னன்னா, ஒருத்தன் டாஸ்க் பண்ண 9 பேர் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இவன் இருக்கும் போதும், இவன் இல்லாதப்போ ஒருத்தனை ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணவன் ஒருத்தன் சரியா கொடுக்கணும். சரியா கொடுக்கறது சொல்றது கேட்கலன்னா, அதை இன்னொருத்தங்கிட்ட வந்து எஸ்கலேட் பண்ணி, அவன் இதை என்னன்னு கேட்கணும். எப்பா இது ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கு. எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த ரூல்ஸே எழுதணும் ஆக்சுவலா. ஆமா. இப்ப ஆக்சுவலா இப்போ அதானே வரும். நீங்க ஆஷிக் வீட்டை எப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா இப்ப அதானே வரும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இப்போ தண்ணிக்கு வந்து ஒருத்தர் டாஸ்க் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? தண்ணி பிடிக்க போது ஒருத்தரா வரணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்கல்ல ரூல்ஸ்ல எல்லாருக்காகவும். அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸ் என்ன பண்ணணும், நீங்க வந்து ஸ்வாப் பண்ணி நீங்க நாமினேஷன் ப்ராசஸ் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா, இந்த உங்க டிஸ்கஷன்ல எங்களுடைய டீம்ல வந்து ஒரு ஸ்வாப் ஆகி போற ஒரு பொண்ணும் உட்கார்ந்துருப்பா. அந்த பொண்ணு எடுக்கிறது தான் டிசிஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா சுவாரஸ்யமா இருக்கும். கண்டிப்பா புரியுதா உங்களுக்கு? அப்பதான் அவங்களுக்கு அந்த வீட்டுல போய் அந்த கிடைக்க வேண்டிய சலுகை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் பாய்ஸ் சைட்ல இருந்து. இப்போ ஜாக்லின் எல்லாம் ஒதுக்கி உட்கார வச்ச மாதிரி உட்கார வைக்க முடியாது. சாமுவேல், நீங்க நடக்கிறதே பேச மாட்டீங்க நீங்க சாமுவேல். நடக்கிறது ஓகே, இது நடந்தா நல்லா இருக்கும்னு தான் நானும் சொல்றேன். ரவி சார் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆச்சுல அந்த ரூல் எழுதும் போது. ஆசைப்படலாம் சாமுவேல், பேராசைப்படக்கூடாது. நடந்தா ஒருவேளை நீங்க சொல்லுங்க, நடந்தா எப்படி இருக்கும்ன்றது நீங்க சொல்லுங்க. நடக்காதத பத்திலாம் வீக்கெண்ட் எபிசோட்லயே நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. யாஷிக்கு அததான் டாம் நானும் சொல்ல வந்தேன். நேத்து எபிசோட்லாம் நடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் உட்காந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அடுத்த நேயர்கள் யார் இருக்கீங்க அப்படின்னு பார்த்து அவங்கள இல்ல பேச இல்ல விட்டீங்கன்னா நல்லா டாம், இருக்கும். இல்ல டாம், ஆக்சுவலா 50 நாள் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதுனாங்க. இந்த கரெக்ட். 50 நாள் அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது ஒண்ணு கூட அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. அப்போனா நம்ம கண்டஸ்டன்ட் வந்து அவ்வளவுமே என்ன சொல்றது, டோட்டலி வேஸ்ட்ன்ற மாதிரி தான் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. ஏதாவது ஒண்ணு யோசிச்சு திரும்பி கொண்டு வரணும்ல. அட்லீஸ்ட் இந்த சைட்ல இருந்து அந்த கிரியேட்டிவ் டீமாவது ஒண்ணு கொளுத்தி போட்டு. ஆக்சுவலா பிக் பாஸ் பண்ணாரு அது லிட்டரலி அந்த ஏவிபிக்கு அப்புறம் அந்த கேக் எல்லாம் வரும் பாத்தீங்களா? அது அந்த என்ன அதெல்லாம் மூவிக்கு கேர்ள்ஸ் டீம் வந்துச்சு அது? வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் வேஸ்ட் கமல் கமல் சார் சாரோட பர்த்டே பர்த்டேக்கு அன்னைக்கு பட் கேர்ள்ஸ் டீம் வந்துச்சு. கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரு சார் ஒரு நம்ம ரவி சார் இன்ட் கொடுக்கறாரு ஆக்சுவலா. யா பட் தே ஆர் நாட் ஃபாலோயிங். அதை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியல. ஐக்யூ கம்மியா இருக்கான். எனக்கு ரவி ஒரு சார் கேள்வி இருக்கு. நம்ம ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ரவி சார்ட்ட நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். சார் நம்ம உட்காந்து இந்த வீட்டு ரூல்ஸை மாத்துறத பத்தி, பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் போறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து இருக்கிற ரூல்ஸ் அப்படியே இருக்கலாம்னு பேசுறோம், இல்லைன்னா புதுசா போய் ரூல்ஸ் எழுதலாம்னு பேசுறோம். ஆனா இந்த கிரியேட்டிவிட்டி டீம் கிரியேட்டிவா யோசிச்சு நீங்க என்னடா யோசிக்கிறீங்க? இதெல்லாம் என்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் நான் ஒண்ணு இறக்குறேன் அப்படின்னு அவங்க ஒண்ணு இறக்குவாங்க. அது எப்படி இருந்தாலும் ரீச் ஆகாது. எதுக்கு நம்ம இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இதை பத்தி? அது என்னமோ வாஸ்தவம் தான். இல்லையே மண்டேல இருந்து ஏதோ க்ரூ மாறுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மாறிடுச்சாம்ல? மாறிடுச்சா? போன வாரமே மாறிடுச்சு ப்ரோ, மண்டேல இருந்துலாம் இல்ல. ஓகே, அப்ப வந்து நான் இப்ப ஏதோ கேட்க வந்தேன். டாம், என்ன டைவர்ட் பண்ணி விட்டீங்க. இதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன் டாம் இப்படி பண்றீங்க? இல்லையா, 3:30 மணில இருந்து சரண் வந்து கை தூக்கிட்டு இருக்க. அப்படி சரணும் சரி நீங்க பேசுங்கடா, என்ன பேச விடுவீங்களா மாட்டீங்களான்ற அப்படி. அதனால சரணை மட்டும் நம்ம பேச வச்சிருவோம். அப்புறம் நம்ம கேட்போம். நான் ரீகலெக்ட் பண்ணிட்டு வரேன்யா. பேசியா நீ? சூப்பர், குட் பாய் ரகு. நீங்க எஸ் சரண். என்ன சரண் பேச சொன்னா வாய்ஸ் கேட்கல. கேக்குதா? எனக்கு கேக்குது. கேக்குது. ஹோஸ்ட் கோ ஹோஸ்டுக்கு தான் பிரச்சனை. அவங்க கேட்கலன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் அந்த டீம் வந்து நெகட்டிவிட்டியில ஒரு பாசிட்டிவிட்டி தேடிட்டு இருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாய்ஸ் பண்ற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அவங்க அட்ரஸ் பண்ணாதனால வெளியில இருக்க ஆடியன்ஸ் வந்து இதை வந்து இன்னும் ரொம்ப சீரியஸா எடுத்து பேசிட்டே இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து மோர் ஓவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தீபக் வந்து அந்த போர்டு அந்த கதை சொல்லும் டாஸ்க்ல வந்து ஜட்ஜா வந்து அவர் மிஸ்டேக் பண்ணாரு. அதை ஈவன் வந்து பிக் பாஸும் அதை அட்ரஸ் பண்ணாரு. பட் அந்த போர்டு சேஞ்ச் பண்ணி வச்சது எல்லாமே 24/7 லைவ்ல பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பாய்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லணும்னா வந்து இப்போ பழைய படத்துல எல்லாம் வந்து ஹீரோஸ் வந்து நிறைய அடி வாங்கிட்டு இருப்பாங்க, வில்லன் வந்து 3 அடி அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ திருப்பி அடிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? பாய்ஸ் வந்து இப்போ ஃப்ரீடமா வந்து எல்லா தப்பையும் பண்ணுங்கடா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியா வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்களா ஏதாச்சும்? ப்ரோ எனக்கு புரியல, நீங்க வேற ஏதாவது பிக் பாஸ் பாக்குறீங்களா இல்ல தமிழ் தான் பாக்குறீங்களா, சீசன் 8 தான் பாக்குறீங்களா? சீசன் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல இல்ல ப்ரோ பாய்ஸ் அடிக்கலன்றீங்களே, வாரம் பாய்ஸை தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு இல்ல இல்ல புரியல. இல்ல 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 எனக்கு இல்ல அதான் இப்போ கொஞ்சம் யாராவது எனக்கு தெளிவுபடுத்துங்களேன். விஷால் இல்ல இல்ல நோ நோ விஷால் இருங்க எல்லாம் நான் வந்து பேசட்டும். அடிக்கணும்னா இல்ல விஷால் எல்லாம் அடிக்கணும்னா ஒண்ணுமே இல்ல, எல்லாருக்கும் ஒரு குறும்படா இருக்கு. இப்ப ஜாக்லின் வந்து ஓப்பனா நிக்க வச்சு கேக்குறாருல, தீபக் வெர்சஸ் ஜாக்லின் நடந்த ஒரு இஷ்யூல ஏன் விஷால் வெர்சஸ் சௌந்தர்யா இஷ்யூவை வந்து எடுத்து வச்சு பேச வேண்டியதானே? ஏன் வந்து விஷாலுக்கு மட்டும் தனி ப்ரிவிலேஜ்? ஈவன் சத்யாவுக்கும் தனி ப்ரிவிலேஜ். இதுல வந்து மாட்டிக்கிட்டு அடி வாங்குற ஒரே ஆள் முத்துக்குமரன் மட்டும்தான் பாய்ஸ் டீமை பொறுத்த மட்டும். யாராச்சும் யாருமே இதை டிஸ்அக்ரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் முத்துக்குமரன்ற ஒரு ஒரு ஒருத்தர் மேல வந்து எல்லாத்தையும் வந்து போர்டனை இறக்கி வச்சுட்டு எல்லாம் முத்துக்குமரன், ஏன்னா அவர் வாய் அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் இவங்க பாய்ஸ் டீமுக்காக பண்றாப்புல, கடைசியில் அவரும் அடி வாங்குறாப்புல. அதர் தன் முத்துக்குமரன் எந்த பாய்ஸாவது வந்து இது வரைக்கும் ஓவரா அடி வாங்கியிருக்காங்களா? யாருமே ஐயா கிடையாது. நானும் அதே தான் கேக்குறேன். அதர் தென் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வேற யார் ஓவரா அடி வாங்கியிருக்காங்க சொல்லுங்க. வேற யாருமே சீன்ல இல்ல ப்ரோ, அதுதான் சொல்ல வரேன். ஆனா விஷால் பண்ற மாதிரி தர்ஷிகாவோ ஆனந்தி இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஆனந்தி வந்து காசிப் பண்றாங்க, மேனிபுலேட் பண்றாங்க, எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப ஆனந்தியை கேட்காததும் தப்பு தான், அதே மாதிரி விஷாலை கேட்காததும் தப்பு தான். பட் ஆனந்தி வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன்ன்ற மாதிரி கொண்டு போகல எங்கேயும். அதுக்கு ஒரு காசிப்பு மேனிபுலேஷன் முடிஞ்சு போச்சு. பட் விஷால் வந்து ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்காப்புல, அது எல்லாரும் பார்த்திருக்கோம். ஒரு தடவை கிடையாது, கிட்டத்தட்ட 4-5 தடவை பண்ணியிருக்காப்புல. அட்ரஸ் பண்ண வேண்டியது ஆனா இஷ்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல, இஷ்யூ பேஸ்டு வீக்கெண்ட் தானே. ஒரு ஒரு வீக் ஃபுல்லா நடந்ததுல எது மேஜர் இஷ்யூவோ அதை வந்து பப்ளிக் எது கரெக்டோ அதை 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 ரிலேட் பண்ணி பேசுறதுக்கு தானே அந்த வீக்கெண்ட் எபிசோடு. உங்களுக்கு சுருக்கமா ஒரு பதில் சொல்றேன், அதுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல ஏத்துக்கிட்டாலும் ஓகே தான். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வெறும் 1 hour ஷோவை வச்சு மட்டும்தான் போய்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், இதை அதாவது பாய்ஸ் டீமை வந்து கிளியரா இந்த டீம் வந்து சேவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வெர்சஸ் தானே நடந்துட்டு இருந்துச்சு இது வரைக்கும். ஓகேங்களா? இந்த தடவை வந்து ஏன் வந்து அருண் கூட வந்து ஒரு 5 பேர் சப்போர்ட், சௌந்தர்யா வந்து கேப்டன்ஷிப் பெஸ்ட் பிளேயரா நாமினேட் ஆகும்போது ஏன் அதை வந்து ஒரு டீம் டாஸ்கை மாத்துறாங்க? ஏன்னா அருணை பத்தி தெரியும், அருண் வந்து பதட்டத்துல வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து விட்டுருவாப்லன்றது எல்லாருக்கும் தெரியும். சௌந்தர்யா கேப்டன் ஆகக்கூடாது. இவங்க வந்து ஒரு கிளியர் கட்டா ஒரு வெல் பிளான்டு கொண்டு போறாங்க. இன்னொன்னு நல்லா போன வாரம் யாரும் கவனிச்சிங்கன்னு தெரியல, சத்யா வந்து கிளியரா சொல்றாப்ல, விஷால் இல்ல அடுத்த வாரம் நீ தான் இல்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் நாங்க நாமினேட் பண்ணுவோம். சௌந்தர்யா கேப்டன் ஆகக்கூடாதுன்னு பிக் பாஸ் முடிவெடுத்தாலும் தர்ஷிகா அங்க ஸ்ட்ராங்கா நின்னாங்க கேப்டன் ஆகக்கூடாதுன்னு. இல்ல அது உண்மைங்க. அது வாட் எவர் டாஸ்க் கொடுக்கறது அந்த டீம் தானே. ஏன் அருணுக்கு மட்டும் 5 பேர் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க்ல வந்துச்சு? ஏன் அதை டீம் டாஸ்கா மாத்தினாங்க? இப்ப நாளைக்கு விஷால் வர்சஸ் மஞ்சுரின்ற போது அது ஒன் வர்சஸ் ஒன் தான் இருக்கும் பாருங்க வேணும், அது வந்து ஒரு டீம் டாஸ்கா போகாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. ரவி சார், இதுதான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். மேபி இது இப்படியே தான் கண்டினியூ ஆகுமா, இல்ல வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் வருமா? ஏன்னா பாய்ஸ் இப்ப ரொம்ப ஃப்ரீடமா வந்து ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் பாய்ஸை வந்து அடக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணா இவருடைய கிராஃப் வந்து மேல போகுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றாங்களா ஹோஸ்டோட கிராஃப்? சார் ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து நான் நீங்க பாக்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பாயிண்ட் சொல்றீங்களே, அதாவது முதல் 5 அடி வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இப்போ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டா இப்போ பின்னாடி வந்து அவங்க பலம் பயங்கர கொண்டு, இது வந்து நான் ஒரு ஆங்கிள் எப்படி பார்க்குறேன்னா, கேர்ள்ஸ் வந்து நேச்சுரலாக அவங்கள எபிலிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸை அதுக்கு மேலே என்ஹான்ஸ் பண்ண முடியாததுனால வாலண்டியராக தான் கேமில் அடி வாங்குறாங்க. அவங்க அவங்க வந்து ஷோவை வந்து ஷோ கைண்ட் ஆஃப் கேம், நான் கேமை பற்றி பேசுகிறேன். ஆனால் அந்த ஹோஸ்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி அதில் ஒரு கேம் நடக்குது பார்த்தீங்களா, அது பொறுத்த வரைக்கும் அதுதான் பாய்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது. கேம் வந்து
கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் நியூட்ரலா தான் இருக்கு. ஆனா அந்த கேம்ல இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்போ அருணுக்கு வந்து அணி மாதிரி இப்ப நீங்க ஸ்டார்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா பிகினிங்ல இருந்து ஒவ்வொரு கேப்டன்ஷிப் டாஸ்க்லயும் வந்து கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்ற கண்டஸ்டன்ஸோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஆனந்தி அண்ட் சத்யா பண்ணிட்டு இருக்கிற அந்த டாஸ்க்ல சத்யா இருக்கும் போது ஆனந்திக்கு அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தது லாஜிக்கலா இல்ல. சரிங்களா? இப்ப நீங்க சொல்ற இந்த அருண் சௌந்தர்யில வந்து அணி மாதிரி இருந்தது, அது சிங்கிள்ல இருந்தது. பிசிக்கல் பேலன்ஸ் ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த டாஸ்கை ஒரு டாஸ்க் ஓரியன்டா பார்க்கும் பொழுது ஒரு சில பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிற டாஸ்க்குகள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசைர்டு அட்வான்டேஜ்ல ஜென்ஸ் வந்துடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி பாய்ஸும் வந்து ஒரு க்ரூம் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. இந்த வாரம் ரஞ்சித் சார், அடுத்த வாரம் தீபக்னா, அடுத்த வாரம் நீங்க, அடுத்த வாரம் இதுன்னு இவங்களும் வந்து லைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னொன்னும் பேக்கெட் ஆகிட்டே வருது. பட் இதெல்லாம் வந்து கேர்ள்ஸை வந்து டவுன் பண்ணி பாய்ஸை வந்து அப் பண்ணணும் அப்படின்றத நான் வேற ஆங்கிள் எப்படின்னா நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ஸை நம்பர் ஆஃப் டேஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்கள அவ்வளவு நாள் வந்து எதையும் டவுன் ஆக்கி டிசாஸ்டரா வெளியில காமிக்க கூடாது, அதை 1 hourல காமிக்க கூடாது, பெருசா பேசும் பொருளான ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்றக்கூடாது. ஸோ கண்டஸ்டன்ஸை வந்து ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் தான் பாக்குறேனே தவிர பிக் பாஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற மாதிரி ஒன்று மாத்த போறாரு அப்படின்னா இப்ப இவங்க ஒருவேளை இந்த ஸ்வாப் பண்ற டெசிஷன் இவங்களோட டே 1 டெசிஷனாவே இருந்ததுன்னா அவங்க 106 நாளுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ டெசிஷன் மேக்கிங்கா சேஞ்ச் பண்ற இந்த விஷயத்துல இருந்து கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா அவங்கள அசஸ் பண்ணிருப்பாங்கல்ல. இந்த டீம் கிரியேட்டிவ் பீப்புள் எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க, கேர்ள்ஸ் சொல்ற பிரதான விஷயம், சார் நம்ம கிட்ட எந்த பவருமே இல்லை, அவங்க கிட்ட ஸ்டோர் ரூமு அது இதுன்னு எல்லா பவருமே அவங்க கிட்ட தான் இருக்கு, அதனாலதான் அவங்களால வந்து அவங்க கிட்ட நாங்க எல்லாமே யாசகம் கேட்குற மாதிரி இருக்கு, அதனால வி ஆர் ஆக்சுவலி யூனோ நாட் ரியலி ஈக்குவலி ஸ்ட்ராங் டு பிளே த கேம்ன்றாங்கல்ல. ஓகே, அதுதான் இந்த சுவாரஸ்யத்தை வேற ஒரு முனைப்புக்கு கொண்டு போகுதுன்னா சரி இந்த இடத்த கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு இதுதான் ஒரு சேஞ்ச் ஓவர் கேம் சேஞ்ச் ஓவருக்கான பாயிண்டா நினைச்சு ஒன்னு ட்ரை பண்ண போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் கேம்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கேப்டன் ஆகிறது, சர்வை பண்றது, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சார். என்எஃப்பி ஒரு ஸ்ட்ராட்டஜி, கேப்டன்ஷிப்புக்காக நாமினேட் ஆகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் செட் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபேவரா எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் பாயிண்டான அங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுல தான் இருக்கு. அது கொடுக்கறது அன்ஃபேரா இருந்தாலும் அதை ஃபேரா கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை கிரியேட் பண்றது தான் ஸ்கில். அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு மாத்திக்கணும். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல கேர்ள்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பிக் பாஸ் வந்து போதுமான அளவுக்கு ஐக்கியவை தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர, ஐ மீன் அவங்களோட தாட் ப்ராசஸ் கிரியேட்டிவா இருக்கான்னு தான் பார்ப்பாங்களே தவிர, நீங்க ஃபேவரா இப்போ இந்த டாஸ்க்ல கூப்பிட்டு மாரல் கிளாஸ் எடுங்க, நீங்க இந்த நீங்க வந்து லவ் ட்ராக் வந்து உங்களுக்கும் விபிக்கும் அப்படின்னு இதெல்லாம் ஒன்று செட் பண்ணாங்கன்னா இதை வச்சு ஒரு பிளேவை ரெடி பண்ண சொன்னா இவங்க ஒன்று பண்றாங்கல்ல, இவங்க ஒன்று பண்றதுனால அந்த சுவாரஸ்யம் கெட்டு போய் திருப்பி ஒரு சைடு வந்து என்ஹான்ஸ்டா இருக்குது, இன்னொருத்தன் ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 to 15 பிளேயரோட கேமை வந்து ஒருத்தன் கம்ப்ளீட்டா ஷேட் அவுட் பண்ணிட்டான். அதனால மற்றவங்க பிளேயரோடைய முனைப்பை பார்க்க அந்த இண்டிவிஜுவல் ஸ்கில் பார்க்கறதே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மறையப்பட்டிருக்கு. அந்த அந்த மறையப்படுற அந்த விஷயங்கள்லாம் வெளியில தெரியக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது ஐ பிலீவ் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பேலன்ஸ்டா நடக்கும், நகரும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஷாலினி ஆண்ட்ரேஜ் பண்ணிருக்காங்க. எஸ் சார். ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ. ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க. எஸ் சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா கேம் வந்துட்டு ரொம்ப போரா இருக்கு. இது இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறதுக்கு பெருசா யாருமே ஒர்க் பண்ற மாதிரி தெரியல. ஸோ இதை பார்க்குற நம்மளாம் முட்டாளுன்னு நினச்சிட்டு இதை இப்படியே கண்டினியூ பண்ணி 106 நாளும் ஓட்டிடலாம் அப்படின்னு பிபி டீமும் முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அண்டு இந்த மாதிரி இப்போ நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பிபி டீமே வந்துட்டு சில இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. சரி போரா போகுது, இவனுங்களை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்மளால ஏதாவது ஐடியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களே இருந்துட்டு ஜாக்லினை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க.
ஐ மீன் நீங்க என்ன பண்ணீங்க போன தடவை மாரல் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்து இதை போய் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி தீபக்கை கூப்பிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா கொண்டு போங்கன்னா இவங்க ஒரு மாதிரி கொண்டு போறாங்க. பட் அப்படி கொடுத்துமே அதை ஒழுங்கா கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஜாக்லினாவது மாரல் கிளாஸ் அவங்க அட்லீஸ்ட் அந்த ஹிண்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க. அதையுமே இப்போ வீக்கெண்ட் எபிசோட்ல அதை கேள்வி கேட்டு சப்போஸ் அவங்கள டவுன் பண்ணா நாளைக்கு இதை பண்றவங்க இதை கூட நாளைக்கு பண்ண மாட்டாங்க. அப்ப இன்னும் போரா தான் போகும். ஸோ பிபி டீம் என்ன ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரொடெக்ட் பண்ணலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு எப்ப பாரு ஒருத்தர் அடிச்சுட்டு இன்னொருத்தர் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்தா அப்ப அவங்க பண்றதுதான் ரைட்டு, நம்ம பண்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பண்றவங்களுக்குமே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்க நாளைக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இது எப்படி போகுது, இதை இப்படி பார்த்து இதுல ஷோ பார்க்கறத நம்ம நிறுத்திடணுமா என்னன்னு தெரியல. வீக்கெண்ட் எபிசோட்லாம் செம்ம மொக்கையா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்துட்டு இப்ப நமக்கு பல்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க தான் சொல்லணும். ரவி சார் ரவி சார் வந்து டயர்டா இருப்பாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்லி அதாவது இதுக்கு வந்து டீப் கண்டோலன்ஸ் ஸ்டாக் மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஐயோ நம்ம எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி உள்ள வந்து பாருங்கடான்னு சொல்லி பார்க்க வச்சுட்டு இப்படி கடைசியில எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி. அததான் இப்போ ஷாலினி வருத்தப்பட்ட மாதிரி எல்லாருக்கும் இந்த வருத்தம் இருக்கு. இந்த வருத்தம் போகணும்னா ஒன்னே ஒண்ணுதான் நடக்கணும். என்னன்னா இப்போ ஒரு ஏதோ ஒரு சேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, இந்த சேஞ்சை கேபிட்டலைஸ் பண்ணணும், சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ணணும். அது மாதிரி ஹோஸ்ட் சைட்ல இவங்க எல்லாருக்கும் ஒரு விதமான ப்ராப்பர் ரிவ்யூ, அவரு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். உன் கேம் நான் பார்த்த இந்த 50 நாள் இப்படிதான் இருக்கு, நான் இது வரைக்கும் பார்க்காத இன்னொரு மேட்டர் என்னன்னா 30 டேஸ்க்குள்ள கூட 35 டேஸ்ல கூட ரேங்கிங் டாஸ்க்னு ஒன்று நடக்கும். அது இது வரைக்கும் நடக்கல ரேங்கிங் டாஸ்க்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு இவங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ற கூடாது அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டாங்க போல் இருக்கு. மேபி 50th அப்புறம் அப்படி ஒன்று நடக்கலாம், 50 டேஸ்க்கு அப்புறம். ஸோ நீங்க ஆனா இதை விட சீசன் 5 நினைக்கிறேன், 4ல திடீர்னு ஒரு 60 நாள் கழிச்சு ரூம்குள்ள சிவானி அஜீஷ் இவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு நீங்க இந்த பிக் பாஸ்ல 60 நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டு அவங்களே சொல்லுவாங்க. அது ஹைட் ஆஃப் த ஹிட் ஆச்சு, அவங்களுக்கே சொல்ல தெரியல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு 60 நாள். அது மாதிரி இவங்களை சீசன் 5 4 சிவானி எல்லாம் வந்து சீசன் 4ல சாரி சிவானி இல்ல சீசன் 6லயும் இதே மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. அசீம் அது மாதிரி என்ன நீங்க ப்ரொடக்டிவா பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஒண்ணு கேட்டு அவங்க ஒன்றும் பண்ணல அவங்க வாயிலேயே வாங்கிட்டு தெரியுதா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம நீங்க 60 நாள் டிராவல் ஆயிருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ரேங்கிங் டாஸ்க்னு வச்சு நான் ஏன் இந்த ரேங்க்குக்கு எலிஜிபிள்னு சொல்லி வாதாடக்கூடிய இந்த மாதிரி டாஸ்கை வச்சு அவங்க இப்போ ஆக்சுவலா பண்ண வேண்டியது என்னன்னா இந்த கேமை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ண வேண்டியது என்னன்னா இவங்களுக்குள்ள வந்து அட்டாக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணும். அதாவது எப்படின்னா இந்த போர்ட் டாஸ்க்கு, லேபிள் டாஸ்க்கு, ஸ்டிக்கர் டாஸ்க்கு, இல்ல இந்த வாக்கியத்துக்கு இவங்க செயல்பட்டு வருவாங்க. ஏன்னா இவங்க டிப்ளமேட்டா ஆடுறதுதான் இவங்களோட ஓவரால் குறையே. அப்ப அந்த டிப்ளமசி எப்படி உடைக்கிறது அப்படின்னு இது எல்லாத்தையும் தாண்டி கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி பண்றாங்க, அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் என்ன, இதெல்லாம் புஷ் பண்ணி அவங்கள வெளில கொண்டு வர வைக்கிற ஒரு ஹோஸ்ட் ரிவ்யூ. நான் உன் கேம் பார்த்தோமா 50 நாள் நல்லாவே இல்லை, இப்படிதான் நீ விளையாடுற, இதுக்கு மேல நீ விளையாடுறதுக்கு அங்க டோர் திறந்துருக்கு, கிளம்பி போயிடு. இந்த மாதிரி ஏதாவது அடிச்சு வேப்பில அடிச்சு ஹோஸ்ட் வேற மாதிரி ஒண்ணு பண்ணால் நடக்கலாம். சார் ஹோஸ்ட்க்கே ரிவ்யூ கொடுக்குற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா சார்? அது எல்லாருக்குமே இருக்குமா அவர் மக்கள் பிரதிநிதி, நீங்க எல்லாருமே சொல்லலாம், நீங்க ஆல் மோஸ்ட் வெல்கம். இப்ப இது என்னன்னா நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், அவர் கேட்கணும். அதை கேட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த ஷோவை வந்து என்கேஜ் பண்ண வேண்டிய ஒரு மேஜரான பாயிண்ட்ல வந்து இப்ப அவர் தலையில தான் அந்த ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஷோவுடைய கண்டஸ்டன்ஸோ இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் தலையிலேயே விடியுது.
ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இவங்க கூட கம்யூனிகேஷன்ல இருக்காரு. இல்லையா இந்த பப்ளிக்கே உள்ள இருக்கிறவங்க ஒரு 4 பேர் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல பேர் சொல்லி அவங்கள்ட்ட பேசணும்னு விருப்பப்படுவாங்கல்ல. ஜென்யூனான பீப்புளை உள்ள செட் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை நம்ம அவங்க கிட்ட பேச வைக்கணும் மக்களை. சார் நான் வந்து முத்துக்குமரன்ட்ட பேசுறேன், நான் ஜாக்லின்ட்ட பேசுறேன், நான் சௌந்தர்யாட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க ரொம்ப நல்லா ஆடுறீங்க, ஐ லவ் த வே யூ ஆர் டூயிங், சூப்பர், ஆல் தி பெஸ்ட், இதெல்லாம் சொல்லாம நம்ம ஆடுற நீ எதுக்கு வேஸ்டா அங்க உட்காந்துருக்க, கிளம்பி வந்துரு, இந்த மாதிரி பேசுற மாதிரி விட்டு இது மக்கள் கருத்து அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆடி அதனால அவங்க டிமோட்டிவேட் ஆயிடுவாங்கன்னு சொல்லாம இதுக்கு பேரு தான் நான் டிப்ளமேட்டிக் அப்படின்னு அட்லீஸ்ட் ஹோஸ்ட் பண்ணாட்டியும் அந்த ரோலை பப்ளிக்கை விட்டாவது பண்ண வைக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, என்ன ஹோஸ்டோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்ல, ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இல்ல. தீபக்லாம் போன வாரம் ஹோஸ்டே மிரட்டுற மாதிரி பேசுறாப்ல. ஆனா இருக்கிற எல்லாரும் தான், சௌந்தர்யாவுமே சரி சொன்னா சொல்லிட்டு போறாரு. முத்து ஆல்சோ ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தா அப்படி, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஹோஸ்ட் என்ன சொல்றது, அவரோட வேர்ட்ஸ்க்கு அவ்வளோ பவரா இல்ல, அவர் சொல்றத இருந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலையோ. இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து ஹர்ட் ஆயிடுறாங்க, ஆனா அத வந்து ரிக்ரெட் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க ரியலைஸ் பண்ணா மட்டும்தாங்க திருத்திப்பாங்க. ஹர்ட் ஆனா அந்த ஓகே ஃபர்கிவ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ்ன்ற மாதிரி போயிடுவாங்க. ரிக்ரெட் மட்டும்தான் ரியலைஸ் அண்ட் ரீவொர்க்ன்றது நடக்கும். இங்க அந்த ரிக்ரெட்டே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டா இருக்காங்க, சார் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல நாம பண்றோம், இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னே புரியலையேன்னு அவங்க புரியாம ஒரு கான்ஃபிடன்ஸ்ல ஒண்ணு இருப்பாங்கல்ல, அந்த புரியாத கான்ஃபிடன்ஸை புரிய வைக்கிறது தான் ஹோஸ்டோட வேலை. அதான் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. முத்து கூட என்ன சொல்லிடுறாரு, இப்படிதான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, ஒரு தப்பு சொன்னா இப்படிதான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அது அப்படின்ற அது 7 சீசனா ஜென்ரலா அடி வாங்கினவங்க எல்லாம் வெளில வந்து சொன்ன வார்த்தைங்க இல்லைங்க. அந்த பயமும் இருக்குல்ல அவங்களுக்கு. ஐயோ வெளியில போனா இருக்கிற 1-2 ஃபேன்ஸும் போச்சு போலியே அப்படின்ற ஏன்னா எல்லாருமே ஆக்டர்ஸ், ஜெனரிக்கா அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல. நாம நம்புவோம் இந்த கோடு பிரிச்சு ரூல் எழுதுறதுல எப்படி கேர்ள்ஸுங்க வந்து பாயிண்டா எழுதி கேமையே சுவாரஸ்யமாக்குறாங்க, பாய்ஸ் அது டவுட் தான். பாய்ஸ் மறுபடியும் முத்து தாங்க ரவீந்தர் ப்ரோ. நான் சொல்றேன் கேளுங்களேன். இப்போ கடைசியில வந்து ரூல்ஸ் மாறுது அப்படின்னோடனே எல்லாம் மறுபடியும் போய் முத்து தயவு செஞ்சு காப்பாத்துங்கள்னு உட்காந்துருவாங்க. நீ தான்ப்பா எழுதணும், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றவாங்க. ஆக்சுவலா கேர்ள்ஸ் ரொம்ப லேட்டா ரவி ப்ரோ, லைக் கேர்ள்ஸ் டீம்ல மஞ்சரி இந்த ரூல் இப்ப இது எழுதுறதுக்கான சூழல் வந்து மஞ்சரியோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்ல கேர்ள்ஸ் டீமுக்கு. இப்பதான் இருக்குமே, இப்பதான் இருக்கும். ஆனா ஆனந்தின்னு ஒருத்தவங்க என்ன ஓவர் டைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை கிடையாது, அது கிடையாது. பட் ஆனா இந்த ரூல்ஸ் விஷயத்துல ஆனந்தி பேக் அடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அது டு பி ஆனஸ்ட், இந்த வீட்டை வந்து நாமினேஷன் பாஸை ஈஸியா போட்டு விட்டதே நான் ஆனந்தியை வச்சுதான். தர்ஷா யோசிக்க தெரியல, சாஞ்சனா யோசிக்க தெரியலன்னு எனக்கு பேசின 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு. அதனால ஆனந்தி மட்டும்தான் ஆக்சுவலா வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் சரி ஓகேன்ட்டு வந்துட்டாங்க அவங்க. அதனால இனிமேல் இந்த ரிஸ்க் வேண்டாம். அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. எப்பா நான் ஒத்துக்கிட்டதுனாலதான் நீங்க எல்லாம் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு சான்ஸ். அதனால மஞ்சரி ஒருவேளை சென்சிபிளா ஒண்ணு எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதுறாங்க. ஜாக்லினும் இந்த ரூல்ஸ் எல்லாரும் இந்த தடவை எழுதும் போது அவங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல, பட்ட கஷ்டம். அந்த ஒண்ணு இல்லைங்க, இந்த ஒரு ரூல் எழுதுனா பாய்ஸ் செத்தானுங்க. ஒரே ஒரு ரூல். இப்ப அவங்க அந்த சைடு போறாங்கல்ல, மொத்தம் 8 டிக்கெட் சிகரெட் பிடிக்குது. ஸ்டோர் ரூம்ல வர சிகரெட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க, பாய்ஸுங்க என்ன சொன்னாலும் செய்வானுங்க. அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. நீங்க பிக் பாஸே 2 தடவை திட்டுனாலும் திட்டுவானுங்க. அவ்வளோ அங்க அந்த டெம்பரமெண்டே ஹோல்ட் பண்றது அந்த சிகரெட் தான். நீங்க எப்ப ஸ்டோர் ரூம்குள்ள அது வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சோ, தம்பி இந்த 8 வேணும்னா குட்டிக்காரன அடின்னு சொன்னா கூட அடிப்பாங்க. ஐயா இது நீங்க இங்க சொல்லி இங்க இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும். இன்னமுமே வெளியில வந்து பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அலோடு கிடையாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள்லாம் அதெல்லாம் அப்படி நீங்க நினைச்சிடவே கூடாதுன்னு என்னோட எல்லா இன்டர்வியூலயும் பதிவா சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட் சார், இருக்காங்க சார். ஆனா ரவி சார் ட்ரிங்கிங் அலோடா? அதெல்லாம் கிடையாது, ட்ரிங்க் எல்லாம் அலோடு கிடையாது.
யோ ரகு, உன் பேச்ச கேட்டுட்டு நான் லைட்ல எதையாவது இன்னொன்னு கேட்டு ஆட் விட்டுட்டு பண்ணிட்டு இருக்க. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சொன்னேன் நான், ரெண்டுமே சேர்த்து தான் சொன்னேன். ஸ்மோக்கிங் மட்டும்தான் அலௌடு. அதுலயும் ஆமா. இப்போ போனதை வச்சு 8 ஆசாமிங்க உள்ள மாட்டுச்சுங்க. அதுங்களாலெல்லாம் வந்து மொத்த தீபக்கெல்லாம் கதற விடலாம் இந்த விஷயத்த வச்சு. என்ன நீங்க பருப்பு கேட்கற ரேஷன் எல்லாம் மிரட்டி வாங்கலாம். இவங்களுக்கு வந்து இனிமேல் இந்த இடத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும், அவ்வளவுதான். ரூல்ஸ் எழுதுறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை மைண்ட் வச்சு எழுதுனாங்கன்னா சூப்பரா இருக்கும். மனசாட்சி அது இதுன்னு பார்க்காம இருந்தா போதும். திருப்பியும் மனசாட்சின்னு கொண்டு வந்துருவாங்க கேர்ள்ஸ். அது ஒரு அந்த டாக் தர்ஷிகா தான் ஆரம்பிக்குது. எப்ப பார்த்தாலும் மனசாட்சி வேணாமா மனசாட்சி வேணாமான்னு. இல்ல சார், அதுக்கு காரணம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, போன கடந்த சில வாரங்களா எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் கேர்ள்ஸை நாமினேட் பண்ணணும், கேர்ள்ஸ் பாய்ஸை நாமினேட் பண்ணணும். ஆமா, இந்த வாரம் அதிகபட்சமா மிக்சட் நாமினேஷன் இருக்கும். அதுல நம்ம மாட்டிக்க கூடாது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் இது பாய்ஸ். ஏன்னா கேர்ள்ஸ் ஓட்டு கண்டிப்பா வரும் தெரியும், பட் பாய்ஸ் ஓட்டு வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையும் இருக்குல்ல அவங்களுக்கு. இப்ப ஆமா எல்லாருமே நாமினேஷன்ல இருந்து எப்படி வராம இருக்கிறது அப்படின்னா இந்த சாசனாலாம் அப்பா அதுக்குதான் வந்துட்டு அப்படி பண்றாங்க. முடியல. எல்லாருமே அதான் பண்றாங்க. ஆனா இவங்கதான் இன்னொன்னு நல்லா பண்றாங்களே. அதாவது என்னன்னா வாரம் பூரா பழகிட்டு வீக்கெண்ட் ஆனா பக்கத்திலே நின்று எழுந்துச்சு, ஆமா சார் சௌந்தர்யா தான் சார் அப்படின்னு அதுங்களே போட்டு கொடுத்துருதுங்களே. பாய்ஸ் ஓடட்டா இவங்க சைடே எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதனால எனக்கு அது மேல இருக்கிற கான்பிடன்ஸ்ல சொல்றேன் என்னன்னா, நாமினேஷன் ஆப்போசிட் ஜெண்டர்ல தான் கொடுக்கணும்னு வரும் பொழுது ஒரு மாதிரி சென்சிபிளா நிறுத்திட்டு என்னன்னா, ஓகே நம்ம இப்ப வந்து முத்துக்குமரனை கொடுத்து பிரயோஜனம் இல்ல நம்ம இவங்களுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவர் மக்களை சந்திச்சுட்டு வந்துட்டார். ஒரு மாதிரி கேம் சுவாரஸ்யத்துல முத்துக்குமரன் இருக்காரு. அதனால சுவாரஸ்யத்துல தான் இருக்காரு அப்படின்ற அந்த அறிவு புரிதலோட இதை நகர்த்திட்டு இவர் சத்யாவை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம், மறுபடியும் இவரை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு மற்ற கண்டஸ்டன்ஸை கொஞ்சம் தாட் ப்ராசஸோட ட்ரை பண்ணி பார்க்கணும். சிவாவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஓபன் நாமினேஷன் வச்சு எல்லாம் லூஸ் மாதிரி ஒரு 2 பேரை தான் ரஞ்சித் ராணவன்னு குத்திட்டு இருந்தாங்க. அது இங்க பிரச்சனை என்ன தெரியுமாங்க, ஓப்பன் நாமினேஷன்ன்றதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? மக்கள் இப்போ நீங்க ஓப்பன் நாமினேட் பார்க்க போறாங்க. நீங்க வந்து ரஞ்சித் கிட்டையும் ராணா கிட்டையும் ஒண்ணு சொல்லணும். நீங்க நாமினேஷனுக்கு அந்த காரணத்தை கூறுங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ராணாவை எதுக்கு சொல்ல போறீங்கன்னா, போன வாரம் அவர் அந்த வீட்டுல இருந்தாரு, இருந்த இடமே தெரியல, அவருடைய பார்ட்டிசிபேஷன் எதுவும் இல்ல. அது மாதிரி ஒருத்தர் சொல்றாங்கன்னா, இன்னொருத்தர் இப்ப சௌந்தர்யாலாம் எழுந்துச்சு ரொம்ப நக்கலா சொன்னாங்க, நீ எல்லாம் வேஸ்ட், நீ அதுக்கு கூட உனக்கு சரியான காரணம் சொல்ல தெரியல அப்படி இப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு காரணத்தை சொல்றத வந்து மக்களுக்கு வந்து பிரெயின் ஃபீட் பண்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, லைக் நான் வந்து சாட்சினாவை சுத்தி விட்டேன் பாத்தீங்களா? அதாவது அங்க இருக்கிறவங்களோட பிரெயின்ல நம்ம சொல்ற கண்டென்ட் போய் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அது ஃபேக்ட்ஃபுல்லா இருக்கணும், அது வந்து ரிலேட்டபிளா இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு மேட்டரை சொல்லிடணும். இப்போ ரஞ்சித் சாரை வந்து சார் 6 வாரம் ஆட்டாரு, 6 வாரத்துல அவர் பண்ண எந்த சுவாரஸ்யமும் இந்த வீட்டோடைய கேம் இம்ப்ரோவைசேஷன் இல்ல. பாய்ஸ் பச்சையா ரஞ்சித் சாரை கூட வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஓட்டு பர்பஸ்க்காக மட்டும்தான். இல்லைன்னா அவரால் எந்த பிசிக்கல் டாஸ்க்கும் விளையாண்டு கேமை ஜெயிச்சு கொடுக்க முடியல இப்படின்னு பகிரங்கமா அடிக்கணும். மென்டலா பாய்ஸ் ரஞ்சித்தை சப்போர்ட் பண்றதை கட் பண்ண வைக்கணும். டாக்டிக்கலா இது மாதிரி ஆடி ஆடி நீங்க நாமினேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நாமினேஷன்ல கட் ஆகும். இந்த குரூப்பிசம்ன்றது நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் சொல்லும் போது டப்புன்னு அடிக்கலாம். அது நீங்க சொல்லும் போதே சொல்லணும். இப்ப கூட பாருங்க, ஒவ்வொரு வாரமும் இது பெஸ்ட் வஸ்ட் மத்ததுக்கு வருவாங்க, ஆனா ரஞ்சித் சார் தொடவே மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபேவரட்டிசம்ல இந்த மத்த பீப்புளோடைய வெறும் மெர்சில தான் இந்த பிளேயர் விளையாண்டுகிட்டு இருக்காரே தவிர இவருக்கு தனித்துவமே இல்லை. இந்த கேம்ல விளையாடுறதுக்கு அவருக்கு எபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா ரஞ்சித் சாருக்கு வயலண்ட் ஆயிடுவாங்க, ரஞ்சித் சார் ஃபேன்ஸ்க்கு வயலண்ட் ஆயிடுவாங்க. ஆனால் நான் சொல்றது இதெல்லாம் ஒரு வேலை இருக்கு அப்படின்னா ஆகலாம். ஆனால் இந்த கேமை இப்படி ஓப்பனா பேசும்பொழுது மட்டும்தான் மக்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். இப்ப நாம சொன்னதுல பொய் இருக்க கூடாது சார். நான் நேத்தே சொன்னேன் சார் இந்த கருத்தை. நாமினேஷன் பண்ணும்போது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க, அங்க போய் நின்னுக்கிட்டு நீங்க வந்து போன வாரம் நீங்க என்னோட பார்வையில உங்களோட ஆட்டம் வந்து போதுமானதா இல்ல,
உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சுவாரஸ்யமா இல்ல, அதனால வரும் வாரத்துல நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக உங்களை நாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபார்மர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீக்லி இல்ல அதுதான் எனக்கு புரியல. நீ டிரெக்ட் வந்து நீ நாமினேஷன், ஓப்பன் ஜெயிக்கிறதுக்கு நாமினேஷன்ல வந்தியா இல்ல இன்னொருத்தவன் நல்லா விளையாடணுன்றதுக்காக வந்தியா நீனு? நான் கேக்குறேன். ரகு அத வந்து க்ளோஸ்டு நாமினேஷன்ல பண்ணாங்கன்னா கூட என்ன கருமமோன்னு ஒத்துக்கலாம். போன வாரம் ஓப்பன் நாமினேஷன்ல இவங்க கொடுத்த காரணங்கள்லாம் வந்து கன்றாவியா இருக்கு இல்லையா சார் ரவி சார்? அதனாலதான் ரியா விழ போறா. அதனாலதான் ரியா விழ போறா. அது இல்லாட்டி நீங்க ஒரு விஷயம் அடிக்கும் போது நெத்தி போட்டுல தர்ஷிக்காக நீ எல்லாம் மக்களை சந்திக்காத வரைக்கும் தான் இந்த வீட்டுக்குள்ள தள்ளிட்டு போக முடியும். மக்களை சந்திச்சுட்டு வர்றதுதான் கேம். நீ மக்களை ஒரு தடவை போய் சந்திச்சுட்டு வா. அப்போ உனக்கு நீ விளையாடுற போக்குல இருக்கிற விஷயம், அதாவது இங்க இருந்து காணாம போயிடுறேன்னு சொல்ற அந்த விஷயம் உண்மையா பொய்யான்றது தெரிஞ்சு போயிடும். என் பார்வையில நீ காணாம போறேன்னு சொல்றத வந்து நீ மக்களை சந்திக்கிற, நான் உன்னை நாமினேட் பண்றேன்னு. இதுல இன்னொரு பயங்கரமான சூட்சமம் என்னன்னா, இப்போ ஒருத்தங்க நாமினேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஹெட் கவுண்ட் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கு என்ன ஹெட் கவுண்ட்ல போகுதுன்னு. அந்த ஹெட் கவுண்ட் மோர் தேன் அது இவர் வந்து எப்ப வேணாலும் ட்விஸ்ட் வைப்பாருன்னு வைங்க. ஆனா இருந்தாலும் ஹெட் கவுண்ட் 3 4 5 மோர் தேன் 5 இந்த 3ல இருந்து மேல இருக்கிற எல்லாரையுமே வந்து அவர் நாமினேஷன்ல போட்டுறாங்க அவங்க. ஸோ கிளவரா நிறைய பேர் 2 தாண்ட மாட்டேங்குது, 1 2ன்னு அந்த வண்டி வந்து 2 தாண்ட மாட்டேங்குது. அந்த நாமினேஷன் கொடுக்குற அந்த க்ரௌட்ல மக்களை சந்திக்காதவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் சந்திக்க வச்சிருங்க. சந்திக்க வச்சுட்டீங்கனாலே அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கேட்வே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் வந்து ராயன் வந்து வந்த இவங்களே வந்து இவங்க மக்களை சந்திக்காதவர் ராயன் வைல்ட் கார்டில் ராயனை போடணும். ராயனுக்கு ஓட்டு கிடைக்குதா இல்லையான்றது எங்க தெரிய வரும்னா, அதை விட ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் கம்பேட்டிபிலிட்டியில வந்தா ராயன் டேஞ்சர் ஜோனுக்கு போறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு தான் சுத்தி சுத்தி கேம் சொல்லல போயிட்டே இருக்கும். சார் சார் அது நீங்க தைரியமே இல்ல நல்லா சார். விளையாடுறவங்க கிட்ட வந்து நீங்க அதெல்லாம் சொல்லணும் சார். இவங்க இந்த மாதிரி யோசிச்சு, ஏன்னா எந்த அளவுக்கு முட்டாளா இருந்தா ஒட்டுமொத்த பேரும் ராணுவ ஓட்டு போடுறானுங்க, ஒட்டுமொத்த பேரும் ரஞ்சித் சொல்றானுங்க. யார் யார் நாமினேஷன்ல வரலன்றத பார்த்து அழகா போடணும்ன்ற அந்த ஒரு இது கூட இல்ல உங்களுக்கு. இப்ப இவங்க கான்ஃபிடன்ஸ் எப்படி தெரியுமா போயிடுச்சு, நான் பாக்குற வரைக்கும் அந்த லாஸ்ட் 4 வீக்ஸ்ல பரவாயில்ல, நாமினேட் ஆனா ஃப்ரீயா விடு மச்சி, கண்டிப்பா இந்த தடவை நம்ம NFP ஜெயிக்கிறோம், அதுல உன்னை நாங்க காப்பாத்திடுறோம் அப்படி முடிவு பண்ணிட்டானுங்க. இப்ப நாளைக்கு நாமினேஷன்ல பாருங்க, சௌந்தர்யா அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அதனால நாமினேட் பண்றோம், அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, நாமினேட் பண்றோம்னு ஒரு 10 பேர் நாமினேஷன் பண்ண போறாங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்ஸோட, சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாமினேஷன் அப்படின்ற அந்த டாஸ்கை விட ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபேக்டர் ஆஃப் பாய் ஒருத்தன் இன்க்ளூடிங் முத்துக்குமரன் இருந்தானா, அவன் ஒரு வார்த்தை சொல்றான், எனக்கு வந்து சௌந்தர்யாவை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. அது அவன் ஒரு டிராமாக்காக ஒன்னு செட் பண்றான் பாத்தீங்களா, அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு கேம் பிளான் பண்ணா என்னன்னா, சௌந்தர்யாவோடைய ஆக்ஷனை வைப்ரண்டா அந்த மொத்த வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி செட் பண்ணாத வரைக்கும் சௌந்தர்யா மீது இருக்கிற இம்பாக்ட் ஆனந்தி மாதிரி டவுன் ஆகாது. கடைசி வரைக்கும் சௌந்தர்யாவை நீங்க எவ்வளவு நாமினேட் பண்ணாலும் சௌந்தர்யா அதை ஒரு பாசிட்டிவ் வேல அதை கன்வெர்ட் பண்ணிட்டு போறதுக்கான பல அதர் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனாலதான் வாரம் வாரம் ஈஸியா இருக்கு. நான் ஓட்டுன்ற கான்செப்ட்லயே பேசல, நான் சொல்றது என்னன்னா இமேஜ் டிஃபேம் பண்ற ஒரு மெத்தடாலஜி இருக்கு தெரியுங்களா, அது வந்து உண்மையான அந்த செய்கையில இருந்து பேசுறது. இப்போ உண்மையா ஒரு ஸ்லட்சியம் பண்ற ஒரு மேட்டரை எடுத்து பேசுறதோ, அது மாதிரியான ஒரு மேட்டரை எடுத்து தெளிவா உடைக்கணும். உடைச்சு அடிச்சா அப்படின்னாதான் விஷால வெளில எடுக்க முடியும், சௌந்தர்யா வெளில எடுக்க முடியும். இல்லைன்னா இவங்க எல்லாம் நாமினேட் ஆனாலும் திருப்பி உள்ளதா இருப்பாங்க. சார் தைரியமே இல்லை சார் யாருக்குமே. சாரி ரெட்ரோ விக்கி, ஒரே நிமிஷம் ஒரு கருத்து சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் பேசுங்க சார். ஓப்பனாக சொல்லணுன்னா வந்து தைரியமே கிடையாது சார். ஒரு என்ன தெரியுமா, இங்கே ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கும் கூட்டிகிட்டு சுற்றுறதுக்கு தான் வந்திருக்காங்களான்னு தெரியல. உண்மையாக சொல்லணும்னா பிக் பாஸ் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் இவரோட பிளே என்னோட ஆட்டத்தை வந்து தடுக்குது, இவர் இந்த கேமில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன வாரம் சரியாக விளையாடல, வரும் வாரம் சரியாக விளையாடணும், அவரோட கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அவரோட கேமை நான் இன்னும் பார்க்கல, அவர் கேம்லேயே இல்லை. ஏன் இதெல்லாம் ஒரு காரணமா ஐயா நாமினேட் பண்ணுறதுக்கு?
நாமினேஷன் சொல்லும் போதே அவர் இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற 2 நபர்களே சரியான காரணத்தோடு கூறுங்கள்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. நீ அடுத்த வாரம் நல்லா விளாடணும்னு சொல்லிட்டு அவனை போய் நாமினேட் பண்ணனா லூசா நீன்னு நான் கேட்குறேன். உனக்கு அந்தளவு கூடவா அறிவு இல்லை? வெளியே போனோன்னா அவனோட நீ என்ன 1 மாதம் பழகுவா, 2 மாதம் பழகுவா, 3வது மாதம் நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடுவா, அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இங்கே அதுதான் நடக்குது, அதுதான் ரியாலிட்டி. அதை யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன ஹாய் பாய் சொல்லிப்பீங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சீசன் 8 கண்டஸ்டன்ட்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிப்பீங்க. ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ் யாராவது ஒரு 4 ரஞ்சித் மாதிரி ஆளு யாராவது ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டுன்னு. அதுக்கு நான் அதில் 4 பேர் பார்த்துட்டு ஸ்மைலி போடுவாங்க, மீதி இருக்கிற 15 பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது அதிகபட்சம். இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து நட்பு புண்ணாக்கு பருத்தி கொட்டைன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு நாமினேஷன் பண்ணுறதுக்கு கூட தைரியம் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்றதான் கேள்வி. ஒரு சுவாரஸ்யமுமே இல்லையே, இதுக்கு எதுக்கு போகணும்? புடிச்சு போட்டுக்க சார் அவங்களை ஜெயில. ரவி சார், இப்போ நீங்க இவ்வளோ அதாவது ரேங்கிங் சாரி, ஆக்சுவலா ஆடிங் ஃபியூல் டு த பாயிண்ட், அவர் ஒரு நல்ல அவர் சொன்ன ஃப்ளோலயே எனக்கு பிடிச்ச ஒரு மேட்ரு, அந்த சீசன் 8 குரூப் சான்ஸே இல்லை. அப்படி ஆல்ரெடி வெளில வர ஒன்னொன்னு முட்டிட்டு தான்